சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அதை நம்ம வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சொல்ல போனோம்னா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். இந்த ஒரு சிந்தனையோட இந்த வார இல்ல கனவுல பயணம் செய்யறதுக்காக நேர்களாகிய உங்களை அன்போடு அழைக்கிறோம். எப்பவுமே நம்ம எல்லார் மனசுலயுமே ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, சொல்ல போனா ஒரே லட்சியம் கூடங்க. அது என்னன்னா எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும் அப்படிங்கிறதுதான். எப்படியாவது வீடை கட்டிட்டா போதுமா? இப்படிதான் கட்டணும் அப்படிங்கிறது உங்க ஆசை கிடையாதா? அது மட்டும் இல்லைங்க, இப்படிதான் கட்டணும்ன்ற ஒரு எண்ணத்தோட கட்டும் பொழுது நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் நிறைய பயன்களை இந்த மாதிரியான ஒரு வீட்டின் அமைப்புல நாம கண்டிப்பா பெறுவோம். ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்காரு திரு சுனில் இஸ்மாயில் அவர்கள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்வீட் ஹோம். யாராவது ஸ்வீட் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த ஸ்வீட் ஹோம் ஏற்படுத்தணும்னா நாம அதுக்கு என்ன செய்யணும்? வாங்க நேயர்களே, திரு சுனில் இஸ்மாயில் அவர்களுடைய விவரிப்பு மற்றும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல கட்டப்பட்ட ஒரு இல்லத்திற்கான கண்ணோட்டம் இதோ உங்களுக்காக. நம் முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு முக்கிய காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் அவர்களது செயல்கள் இல்லை என்றே சொல்லலாம். உதாரணமாக, வாயிற்படியின் ஓரத்தில் மஞ்சள் பூசப்பட்டது கரையான் வராமல் தடுத்து மரத்தாலான வாயிற்படியினை காப்பதற்காக. இதுபோல் வாயிற்படியில் மாயிலை தோரணங்களை கட்டப்பட்டது. ஆனால் இன்று பிளாஸ்டிக் மாயிலை தோரணங்களை தான் கட்டி வைக்கிறோம். மாயிலையில் உள்ள ஏரோமெட்டிக் காம்பவுண்ட்ஸ் மூலமாக வெளியாகும் வாயுவை சுவாசிக்கும் போது நம் உடல் நலத்திற்கு பெரும் பயன் அளித்தது. இவ்வாறு சுற்றுப்புற சூழலுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் ஒன்றிய வாழ்வை வாழ்ந்தனர். நமது நாட்டின் அஸ்திவாரமே பல்லுயிர். பல்லுயிர்னு பார்க்கும்போது பல விதமான பல்லுயிர் உண்டு. இந்த மாதிரி இருக்கிற பல்லுயிர் இருக்கிற நம்ம நாட்டில் பறவைகளும், அதாவது சாதாரண ஒரு எறும்புகளும் எல்லாமே சந்தோஷமா வாழ்ந்துருக்கிற நாட்டில் தான் நம்ம நாட்டில் கோலத்தை போட ஆரம்பித்தோம். கோலம் அரிசி மாவு வச்சு போட ஆரம்பித்தோம். அரிசி மாவில் போடும்போது இந்த எறும்பா இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும் சாப்பிட்டு நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சுங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சுண்ணாம்புக்கு நம்ம எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோமா, அது பாட்டுன்னு பார்க்கறது சுண்ணாம்பு தானா அப்படின்னு எறும்பெல்லாம் வீட்டுக்குள்ளார ஹலோன்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில சிட்டுக்குருவி நம்ம நாட்டில் சாதாரண தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ சாதாரண நடந்து போனால் சிட்டுக்குருவி நிறைய இருக்கும். ஆனால் இன்னைக்கு சிட்டுக்குருவி எங்கே இருக்குன்னு தேடிட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருக்கு. எந்த அளவுக்கு வீணா போயிடுச்சுன்னா, சிட்டுக்குருவியை சரி திரும்பிய வர சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சிட்டுக்குருவி அதாவது கூப்பிட்டு உணவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவை கொண்டு இதில் தானியங்களை போட்டு சிட்டுக்குருவி வரும், வாடா ராஜா உட்காரு சாப்பிடு அப்படின்ட்டு போட்டு வச்சாலும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சிட்டுக்குருவி சென்னையில் தேடிட்டு வர முடிய மாட்டேங்குது. நிறைய டெலிஃபோன் டவர் வர ஆரம்பிச்சுட்டு, செல்போன் டவர் இருக்கு, பல விதமான பழக்க வழக்கங்கள் வர வர அந்த சிட்டுக்குருவி எங்கேயோ போயிட்டு, சரி இதுதான் சிட்டுக்குருவி வருமேன்ட்டு காத்திருந்து பார்த்தா சிட்டுக்குருவி வரல, எல்லா விதமான கிருமிகள்லாம் வர ஆரம்பிச்சு. இப்போ இது கூட பாருங்க எப்படி தன்னுடைய வீடை கட்டுதுன்னு பாருங்க. இது வேஸ்ப் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இது தன்னுடைய வீடு கட்டும் போதே இந்த மாதிரி சின்ன சின்ன தன்னுடைய வீடு கட்டி இதில் தான் முட்டை இட போகுது. அது முட்டை இடும்போது தன்னுடைய குஞ்சு பொறுக்குமே, அது பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி சாதாரண சின்ன சின்ன புழு வரும் பாருங்க. இப்போ நீங்கள் பீன்ஸு அப்புறம் கீரை இதெல்லாம் சுத்தம் பண்ணும்போது பார்ப்பீங்க, சின்ன பச்சையாக புழு வரும். அந்த மாதிரி புழுவை தன்னுடைய கொடுக்கால அடித்து சாகடிக்காது, உயிரோடு இருக்கும், பேரலைஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற புழுவை கொண்டு உள்ளார வச்சு தன்னுடைய முட்டையை விட்டு மூடி வச்சுட்டு போகுது. எதுக்கு? பிறக்கிற குழந்தைக்கு சுத்தமான நல்ல உணவு கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில நாங்களும் எங்களோட வீடுகளை கட்டும்போது அந்த வீடை ஒரு ஸ்வீட் ஹோமாக கட்டினா தான் நம்ம கிட்ட பிறக்கிற வரக்குற அடுத்த ஜென்ரேஷன் அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு சுத்தமான காற்று, சுத்தமான வீடு, சுத்தமான சுற்றுச்சூழல் கிடைக்கணும். அந்த நோக்கத்தோட லெட் அஸ் ப்ரொசீட் டுவர்ட்ஸ் a sweet home. இன்றைக்கு வெயில் காலம் வர வர இப்போ பார்க்கலாம். நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் வேற ஒரு பக்கம் இருக்கு. இந்த வெயில் அதிகமாக பறவைகளுக்கு பறவைகளாக இருக்கலாம், அல்லது அணிலாக இருக்கலாம், காக்காவாக இருக்கலாம், எந்த ஒரு சாதாரண குருவிகளுக்கும் இன்னைக்கு தண்ணி தாகம் எடுக்கும். அப்போ அது மாதிரி இருக்கிற பறவைகள் எங்கே போகும்? தண்ணிக்காக. அது தண்ணி கிடைக்கலன்னா செத்து தான் போகும். அப்போ எல்லா குடும்பத்தினரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாதாரண சின்ன பாத்திரத்தில், எந்த மாதிரி பாத்திரமா இருக்கட்டும், ஒரு பிளாஸ்டிக் பாத்திரமோ அலுமினியம் பாத்திரமோ அல்லது ஸ்டீல் பாத்திரமோ உங்களுக்கு தேவைப்படாத ஒரு பாத்திரத்தில்
கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரங்கள்ல வந்து தண்ணி பிடிச்சி வைக்கும்போது இதுல வந்து பூனையா இருக்கட்டும், அந்த மாதிரி சிறு சிறு காக்கா இதெல்லாம் வந்து இதுல குடிக்கும், அது குடிக்குது. இந்த மாதிரி சிறு சிறு தட்டுக்களை கூட நீங்க போட்டு வைக்கலாம். போட்டு வைக்கும்போது இந்த பறவைகளுக்கு வந்து ரொம்ப சுத்தமான தண்ணி கிடைக்கும். அதே நேரத்தில் நான் வேடிக்கையா பார்த்தது, காஞ்சி போன உணவு கிடைச்சாலும் கொண்டு வந்து அதை ஊற வச்சு சூப்ல பிரெட் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போகுதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது வரதும் உட்காரதும் சாப்பிட்றதும் போறதும் வந்து அணிலா இருக்கட்டும், காக்காவா இருக்கட்டும், குருவியா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். உண்ண உணவு, உடுத்த உடை, குடியிருக்க ஒரு இடம், இவை மூன்றும் அடிப்படை தேவைகள். இத்தேவைகள் அனைத்திலும் நீர் ஒரு அம்சமாக அமைகிறது. ஆனால் இன்று தண்ணீர் பற்றாக்குறை எல்லா இடங்களிலும் காணும் நிலைக்கு வந்துவிட்டோம். இதற்கு மனிதர்களாகிய நாமே காரணம். வீட்டில் நீரை சேமித்து பயன்பெறுவதற்கான வழிமுறை உங்களுக்காக. இன்னைக்கு வந்து தண்ணி வெயில் காலம் வர வர ஒரே ஒரு வந்து மனசுல தயக்கம் நமக்கு வருது, நமக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு. தண்ணி அப்படின்னு சொல்லும் போது அது வந்து வெறும் மாநகராட்சியோ அல்லது அரசாங்கமோ அவங்க பொறுப்பு கிடையாது. நாங்களும் வந்து வர மழை தண்ணியை வந்து காப்பாற்றி நாங்கள் பிடிச்சி வைக்கணும். அப்போ அந்த வாட்டரை வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இதை வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு ஒன்றும் பெருசாக நீங்கள் ஸ்பெஷலாக பண்ண வேண்டாம். நிறைய பேர் வந்து லான் போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக லான் போட்டுட்டு அது மேலே நிறைய பூச்சி மருந்தெல்லாம் தெளித்து லான் அழகாக இருக்கணும்னு பார்க்குறோமே தவிர, தண்ணி நமக்கு முக்கியமாச்சு. அந்த தண்ணியை நாங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். அப்போ பண்ணும்போது வந்து நல்ல மண்ணை வந்து கொஞ்சோண்டு கொத்தி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கருங்கல் ஜல்லி மாதிரி அல்லது கூழாங்கல் கொஞ்சம் கீழே போட்டு அது மேலே கொஞ்சம் மணல் கொடுத்துட்டு அந்த மணலுக்கு மேலே இந்த மாதிரி கூழாங்கல் போட்டு விட்டோம்னா இது எல்லாமே எனக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இன்னைக்கு வந்து மழை தண்ணி வருது பாருங்க. மழை வரும்போது இந்த தண்ணி வந்து அப்படியே உறிஞ்சிடுது. அப்போ இந்த தண்ணி வந்து இந்த கூழாங்கல் வழியாகவும் இந்த மணல் வழியாகவும் அப்படியே இறங்கி நேராக வந்து இதை எப்படி டைரக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸ்லோப்பு, இது அப்படியே போயிட்டு இந்த நேராக அந்த இருக்கிற நம்ம கிணத்துக்கு வந்துருக்கு. இப்போ இங்கே வந்து கிணறு இருக்கு. நம்மளுடைய கிணறு வந்து ஒரு 30 அடி தான் இந்த கிணறு. இப்போ இந்த கிணத்துக்குள்ளார வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த கிணத்துல கலந்து. அப்போ கிணறு வந்து எங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து காஞ்சது கிடையாது. நாங்கள் வந்து புதுசாக ஒரு 10-11 வருஷத்துக்கு முந்தைய தான் அந்த கிணறு காஞ்சது தவிர அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அது வந்து அதுக்கப்புறம் கிணறு காயறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, இவ்வளோதான் இடம் இருக்கான்னா நமக்கு மொட்டை மாடியும் இருக்குது. அப்போ மொட்டை மாடியில் இருக்கிற தண்ணி மட்டும் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பக்கமாக அப்படியே சாயலாக கொண்டு வந்து ஒரே ஒரு பைப்பு அப்படியே கொண்டு வரணும். அப்போ இந்த பைப் என்ன பண்ணுறோம், இந்த பழுப்பை வந்து ஒரு பெரிய பழுப்பை அப்படியே மேலேருந்து கொண்டு வரோம். இப்போ இந்த பழுப்பு இருக்குது. இப்போ இந்த பழுப்பில் வந்து அந்த தண்ணி வந்து மேலேருந்து அப்படியே வந்து இந்த தண்ணிக்கு நேராக போயிட்டு இங்கே வந்து ஜெல்லெல்லாம் போட்டு இந்த அதாவது கருங்கல் ஜல்லி மணலெல்லாம் போட்டு இந்த முனையில் இது வழியாக இந்த ரூஃப் வாட்டர் அப்படியே ஹார்வெஸ்ட் ஆகி இதுவும் நேராக நம்ம கிணத்துக்கு போயிடுது. அப்போ என்னுடைய மொட்டை மாடி தண்ணி ஃபுல்லாகவும் இங்கே லான் ஏரியா இருக்கிற இந்த ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா ஃபுல்லாகவும் இந்த மழை நீரை அப்படியே அறுவடை பண்ணி இது எல்லாமே கிணத்துக்கு போகுது. அப்போ இந்த கிணத்து தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கு. இந்த தண்ணி பல இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ செடிக்கும் இவ்வளோ செடி வச்சிருக்கிறோமே அதுக்கும் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் நமக்கு வரலாம் இல்லையா? இப்போ இவ்வளோ தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை நல்ல தண்ணியை நாங்கள் யூஸ் பண்ணணுமா? தேவையில்லை. எல்லா வீட்டையும் வந்து நாங்கள் குளிக்கிறோம். அடுத்தது வந்து துணி கழுவுறோம். இன்னைக்கு எல்லா வீடுகள்லையும் வந்து வாஷிங் மிஷின் வச்சு தான் துணி கழுவுறாங்க. அப்போ எவ்வளோ தண்ணி வந்து வாஷ் பண்ண பிறகு அந்த தண்ணி வெளியே விடும்போது அந்த தண்ணியில் இருக்கிற அசுத்தம் ஒரே ஒரு அசுத்தம் தான், அதாவது மாசு. அது என்ன மாசு? சோப்பில் வந்து டிட்டர்ஜென்ட் உபயோகிக்கிறோம். இந்த டிட்டர்ஜென்ட் வந்து அதில் பாஸ்பேட் இருக்குங்க, PO4 அப்படின்னுவாங்க, பாஸ்பேட். சாதாரணமாக வந்து ஒரு பால்ட்டி தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு ஊருக்கு போயிடுறோம். திரும்பி வரோம் இல்லையா ஊர்லேருந்து, திரும்பி வந்துட்டு அந்த பால்ட்டி தண்ணியில் அப்படியே கையை வச்சா எப்படி இருக்கு, ஓரமாக ஒரு மாதிரி வழுவழுப்பாதீங்க. அந்த வழுவழுப்புக்கு காரணமே நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் மாதிரி இந்த மாதிரி ஒரு தொட்டி கட்டிட்டீங்கன்னா இந்த தொட்டியில் வந்து நிறைய கருங்கல் போட்டு இந்த பாருங்க கருங்கல் போட்டு இந்த மாதிரி செடி, இதில் முக்கியமாக வந்து இந்த மாதிரி செடிகள் அல்லது கல்வாழை, இந்த கல்வாழை நிறைய இருக்குது பின்னால், இந்த மாதிரி கல்வாழை இது ரெண்டையும் வளர்த்து விட்டோம்னா இந்த கல்வாழை வந்து நல்ல இதுலேயே வளரும். இந்த கருங்கலை சுற்றி அந்த மாதிரி நுண்ணுயிர் வளர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த சோப்பு தண்ணி அப்படியே இப்போ மாடியில் வந்து வாஷிங் மிஷின் இருக்குங்க, அது வழியாக அந்த பழுப்பு வழியாக அப்படியே வந்து இந்த பழுப்பில் இந்த தண்ணி விழுந்து இந்த தண்ணி அப்படியே வளைஞ்சி போகிறது. எதுக்கு வளைஞ்சி போகணும்? ஏன்னா அதிக நேரம் உள்ளார இருக்கும். அதிக நேரம் தண்ணி தங்கியிருந்து போகிறதுக்காக தான் இந்த மாதிரி வளைஞ்சி இந்த தண்ணி கடைசியாக வெளியே வரும்போது சுத்தமான நீராக வெளியே வருது. ஏன்னா அந்த PO4 P2O5 மாறிடுது. P2O5 வேற ஒன்றும் கிடையாது, செடிகளுக்கு பிடிச்ச பாஸ்பேட்.
அப்ப செடிக்கு பிடிக்கிற மாதிரி பாஸ்பேட் கிடைச்ச உடனே அந்த மாதிரி தண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே நாங்க கொண்டு போய் அப்படியே தோட்டத்துக்கு விட்டுறோம். அப்ப தோட்டத்துக்கு அந்த தண்ணி யூஸ் அந்த தண்ணியோடயே உணவும் செடிகளுக்கு சேர்ந்துக்கணும். சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு இப்படி ஒரு ஏற்பாடு. இதனால் நீர் சேமிப்பு, இயற்கை சூழலில் அமையப்பெற்ற வீடு மற்றும் சுற்றுப்புற சூழலோடு ஒன்றிய வாழ்வு. வெயில் காலத்துல வந்து செடிகளுக்கு வந்து நாங்க தண்ணி ஊத்துறோம். இந்த தண்ணி ஊத்தும் போது இன்னொரு பொருள் நிறைய நீங்க வந்து ஞாபகம் வைக்கணும். நிறைய பேர் நாங்க என்ன பண்றோம்னா இதை ஒவ்வொரு மட்டும் தான் தண்ணி ஊத்துறோமே தவிர அது சுற்றுப்புறத்துல இங்கேயும் தண்ணி ஊற்றணும். எப்படி ஒரு கொடை பிடிக்கும் போது கொடைக்கு பக்கத்துல வந்து தண்ணி விழுதோ அதே மாதிரி ஒரு நல்ல அழுத்திய மரமும் தண்ணி வந்து ஓரமா தான் போய் விழும். அங்கதான் வந்து வேறு இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல வந்து தென்னை மரத்துல வந்து எடுக்கும் பாருங்க தேங்காய். இந்த தேங்காய் நார் வந்து கிட்டத்தட்ட 300% தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு அதுகிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. 300%, 300% வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. அப்ப இந்த மாதிரி நார் நாங்க போட்டு வச்சுட்டோம்னா வெயில் காலத்துல இப்ப பாருங்க இந்த மரத்துக்கு போட்டிருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மட்டையை அப்படியே திடீர்னு எடுத்தோம்னா கீழே பாருங்க ஈரப்பதம் அப்படியே இருக்கும். அதே நேரத்துல இதுல நிறைய மக்கி இது எருவா மாறுது. அப்ப இதுல நிறைய நுண்ணுயிர் இருக்கும். அப்ப இந்த மாதிரி நுண்ணுயிர்லாம் இருக்கும்போது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப இந்த மண்ணு வந்து எப்போதுமே ஈரமா இருக்கு பாருங்க. மண்ணு காயாது. இவ்வளவு வெயில் இருந்தாலும் மண்ணு காயாது. அப்ப செடிகளுக்கு வந்து ஒவ்வொரு தண்ணி ஊத்துறத விட அப்பப்போ கொஞ்சோண்டு தண்ணியை கொடுத்தாலும் தண்ணியை பிடிச்சி வச்சு மரங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடா இருக்கும். அது கூட மூடாக்கு இது வந்து மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மல்ச்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து கண்டிப்பா பண்ணணும். நமது ஸ்வீட் ஹோம் நாம் வாழ்வதற்கு மட்டும் வழிவகுக்கவில்லை, தாவரங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் சேர்த்து பயனளிக்கிறது. செடிகள் வந்து நல்லபடியா வளர்றதுக்கு நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து அழகான ஒரு காய்கறி தோட்டம் இந்த மாதிரி பூ தோட்டம் எல்லாம் வச்சுட்டு போய் ரசாயனத்தை கொண்டு வந்து நாங்க கொட்டுறோம். ரசாயன பூச்சி மருந்தாகட்டும் அல்லது வந்து உரத்தை கொண்டு வந்து போடுறோம். அது போட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா தண்ணி நிறைய கேட்கும். உப்பு அதிகமா சாப்பிட்டா நமக்கு தண்ணி தாங்க எடுக்கலையா? அதே மாதிரி தான் மண்ணில் கொண்டு போய் நிறைய உப்பு போட்டா அந்த மண்ணும் தண்ணி கேட்கும். அப்ப அவ்வளவு தண்ணி நம்மளால கொடுக்க முடியாது. அதனால வீட்டுல இருக்கிற பொருளே உங்களுடைய மூலப்பொருள், ரிசோர்ஸ், அந்த குப்பை. என்னங்க நீங்க சாணம் வர சொல்றீங்க, சிட்டியில போய் சாணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமான மண் எடுத்து தண்ணியில கலந்து கூட போடலாம். எங்கெங்க சுத்தமான மண் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்ல புளிச்ச தயிர் தண்ணியில கலந்து தெளிச்சு விட்டாலே நுண்ணூறு நிறைய வந்துடும். இப்ப பாருங்க இதுல வந்து எல்லா விதமான குப்பையை நாங்க போட்டிருக்கிறோம். இப்ப வந்து இருக்கிற குப்பையெல்லாம் பாருங்க அப்படியே மக்கிட்டு போகுது. ஆனா சூடா இருக்கு. எனக்கு உள்ளார சூடா இருக்கு. இது சூடா இருக்கு. இதுலயே டைரக்டா நாங்க மண்புழு போடும்போது மண்புழு செத்துறோம். அதனால முதல்ல இந்த மாதிரி போட்டு இருக்கிற உணவுப் பொருளை கொஞ்சோண்டு சாணியோ பாருங்க வாழைத்தோலா இருக்கு, இந்த தர்பூஸ் சீசன் இருக்கு, இதெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லபடியா மக்கும். இந்த மாதிரி மக்கின பிறகு இது மக்கி ரெடி ஆன உடனே இதை கொண்டு போய் மண்புழு கொடுக்கும். இதை மண்புழு கொடுத்தா மண்புழு இதை சாப்பிட்டு இதெல்லாம் மண்புழு எருவ தேவை. என்ன நேயர்களே, பல தகவலை சுனில் இஸ்மாயில் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட வீட்டோட அமைப்பு எந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சுற்றுப்புற சூழலுக்கும் ரொம்பவே தகுந்தவாரா இருக்கும் அப்படின்றதும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னைக்குமே நமக்கு மட்டும் அப்படின்றது எண்ணம் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற ஜீவராசிகளுக்கும் பயனளிக்குமாறுதான் நம்மளோட வீட்டின் அமைப்பு இருந்ததுன்னா உண்மையிலேயே அது ஒரு ஸ்வீட் ஹோமா தான் இருக்குங்க. சரி நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இயற்கையாக வீட்டிலேயே செலவை ரொம்ப கம்மியா குறைச்சிக்கிட்டு எந்த மாதிரியான உரத்தை வந்து நம்மளால தயாரிக்க முடியும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேச இருக்கிறாங்க. காத்திருங்கள்.